திருச்சியில் டாட்டூ ஷாப்பில் வைத்து நாக்கை இரண்டாக பிளவுபடுத்தி பாம்பு நாக்கு போன்று மாற்றிய விவகாரம் தொடர்பாக விசாரிக்க மருத்துவத்துறை குழு அமைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நாக்கை பிளவுபடுத்திய விவகாரம் தொடர்பாக விசாரணை குழு அமைத்தது தமிழக மருத்துவத்துறை. குறிப்பாக திருச்சியில் ஏலியன் பாய் என்ற பெயரில் டாட்டூ கடையை வைத்து ஹரிஹரன் என்பவர் நடத்தி வருகிறார். நாக்கை இரண்டாக பிளவுபடுத்தி அதனை பாம்பு நாக்கு போன்று மாற்றியது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் நேற்று வேகமாக பரவியது. இது தொடர்பாக திருச்சி மாநகர் சுகாதார அதிகாரி மருத்துவர் விஜயச்சந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏலியன் பாய் என்ற டாட்டூ கடையின் உரிமையாளர் ஹரிஹரன் மற்றும் ஜெயராமன் ஆகிய 2 பேரை திருச்சி காவல்துறையினர் நேற்றைய தினம் கைது செய்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக மருத்துவ உபகரணங்களை கொண்டும் அறுவை சிகிச்சை உபகரணங்களையும் மயக்க மருந்துகளையும் இந்த இருவரும் எப்படி பயன்படுத்தினார்கள், இவர்களுக்கு எப்படி இது கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணையை தமிழக சுகாதாரத்துறை தொடங்கியிருக்கிறது. மேலும் இவர்கள் இது ஏற்கனவே பொது சுகாதாரத்திற்கு குந்தகம் விளைவித்தல், பெண்களுக்கான பாதுகாப்பின்மை, பயிற்சி பெறாமல் மருத்துவம் பார்ப்பது போன்றவற்றை அதன் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில விசாரணையின் அடிப்படையில் மேலும் வழக்குகள் பதிவு செய்ய மருத்துவத்துறை திட்டமிட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக மருத்துவத்துறை அதிகாரிகள் கூறும்போது அறுவை சிகிச்சை அரங்குகள் மட்டுமே தான் அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டும். அதே போல பொது வழியில் அறுவை சிகிச்சை உபகரணங்களை வைத்து இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அறுவை சிகிச்சைகள் இது பொதுவெளியில் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக மாநகர காவல்துறை சார்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் கூடுதலாக வழக்கப்பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ உபகரணங்களை கொண்டும் அறுவை சிகிச்சை உபகரணங்களையும் மயக்க மருந்துகளையும் இந்த இருவரும் எப்படி பயன்படுத்தினார்கள், இவர்களுக்கு எப்படி இது கிடைத்தது என்பது தொடர்பாக இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பொது சுகாதாரத்துக்கு குந்தகம் விளைவித்தல், பெண்களுக்கான பாதுகாப்பின்மை, பயிற்சி பெறாமல் மருத்துவம் பார்ப்பது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில மேலும் வழக்குகள் பதிவு செய்ய மருத்துவத்துறை சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை அரங்குக்குள் தான் இந்த சிகிச்சைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். பொதுவெளியில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மற்றும் உபகரணங்களை வைத்து இவர்கள் எப்படி சிகிச்சை மேற்கொண்டானார்கள், இவர்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் எங்கே கிடைக்க பெற்றது, எங்கே இவர்கள் பெற்றார்கள் என்பது தொடர்பான விசாரணையும் இந்த விசாரணை குழு அவர்களிடம் விசாரணையை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த விசாரணை முழுமையாக நிறைவேற்ற பிறகு இந்த அறிக்கையை தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக மருத்துவத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவத்துறை வழிகாட்டுதல் படி மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அதன் சார்ந்த பொருட்களை அறுவை சிகிச்சைகள் மருத்துவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்பவர்கள் தகுதியானவர்கள் யார் என்பது தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் தான் இந்த சிகிச்சைகள் நடைபெற வேண்டும் என்று சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பொதுவெளியில் மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த திருச்சியில் நாக்கை இரண்டாக பிளவுபடுத்தி அதை பாம்பு நாக்கு போன்று மாற்றியது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதன் காரணமாக அதன் உரிமையாளர் டாட்டூ கடையின் உரிமையாளர் ஹரிஹரன் மற்றும் ஜெயராமன் ஆகிய 2 பேரை திருச்சி காவல்துறையினர் கைது செய்தனர். மருத்துவ உபகரணங்களை கொண்டு அறுவை சிகிச்சை செய்வது தொடர்பாகவும் அந்த மயக்க மருந்துகள் அதே போன்ற அறுவை சிகிச்சை போன்ற செய்த வீடியோக்கள் வெளியான நிலையில திருச்சி மாநகர காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்தனர். இந்த நிலையில இது தொடர்பாக விசாரணை குழுவானது தமிழக சுகாதாரத்துறை அமைத்திருக்கிறது.